இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபைவர் டிராஃபிக்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வரக்கூடிய டிராஃபிக் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து பாட் டிராஃபிக் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோவில் வந்து இந்த டிராஃபிக் ரிலேட்டடாக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயும் நான் மேக்ஸிமம் வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் இதை வந்து ப்ரூவ் பண்ணுற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைவரில் நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு ஏஜென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட வந்து நான் ஒரு டிராஃபிக் வந்து வாங்கினேன். அதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 564. ஒரு நாளைக்கு வந்து 250 யூசர்லேருந்து ஐ திங்க் 300 யூசர் வரைக்கும் சென்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்களுடைய அக்ரிமெண்ட் வந்து இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதை விட அடிஷ்னலாக அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனியாக டிராஃபிக் வேணும் அப்படின்னா அதுக்கு ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி தனியாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது நவம்பர் 10 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து 1 மந்த்துக்கு வந்து கொடுப்பாங்க. டெய்லி ஒரு 250 யூசர்லேருந்து 300 யூசர் வரைக்கும் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் இன் ப்ராக்ரஸில் வந்து இருக்குது. மொத்தம் ரூ. 564 வித் டேக்ஸோட. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு வந்து ட்ராக்கிங் லிங்க்லாம் தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ இதை நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா ட்ராக்கிங் லிங்க்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ட்ராக்கிங் லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து தனியாக ட்ராக்கிங் லிங்க்கே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு நாள் எவ்வளோ யூசர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க அண்ட் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ யூசர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அனலிட்டிக்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேஜோட லிங்க் வந்து தனியாக உங்கள் ஆர்டருக்கு வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ரிப்போர்ட் பார்க்குற மாதிரி ஒரு லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ யூசர்ஸ் வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ கரண்ட்டாக வந்து எவ்வளோ யூசர்ஸ் வந்துருக்காங்க அண்ட் ப்ரீவியஸ் டே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ யூசர்ஸ் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில் காட்டும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5963 கிளிக்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்குது. நம்ம சைட்டை வந்து நீங்கள் ஒரு டேரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் சைட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு போஸ்ட்டை, பர்டிகுலர் போஸ்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் கிளிக்ஸ் வர மாதிரி வந்து பண்ணுவாங்க. அண்ட் நான் கொடுத்த அந்த சைட்டோட அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 1900 யூசர் வந்து 7 டேஸில் வந்து வந்திருக்கிறாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே வந்து டைரெக்டாக வந்து வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவனுடைய டிராஃபிக் எல்லாமே டேரெக்டாக வர மாதிரி இருக்கும். ப்ளஸ் கீவேர்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி சார்ஜ் வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக ஒரு யூசர் வந்து இருக்கிறாங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து தான் எனக்கு வந்து அதிகமாக வந்துருக்குது டுடே ரிப்போர்ட்டில். புரியுதுங்களா? அண்ட் இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இந்த போஸ்ட்லாம் இருக்கும். ஆக்சுவலாக இந்த போஸ்ட்டோட லிங்க் நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த போஸ்ட்டோட லிங்க் தான் நான் வந்து அவங்கள்ட்ட கொடுத்தது. ஸோ இது எல்லாமே ஆன்லைன்லேயே அவங்களே ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ எந்த லிங்க் வந்து ப்ரொமோட் பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட்டு, ப்ளஸ் அதிலே பட்ஜெட்லேயே நிறையா வித்தியாசங்கள்லாம் வந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1900 யூசர் வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த டிராஃபிக் நான் கொடுத்த இந்த வேர்ட்ப்ரெஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் வேர்ட்ப்ரெஸ் ஒரு சப்டொமைன் க்ரியேட் பண்ணி தான் நான் வந்து கொடுத்தது. அந்த சப்டொமைனில் உள்ள ஒரு போஸ்ட்டுக்கு தான் இந்த டிராஃபிக்கை வந்து நான் வந்து பை பண்ணது. அந்த டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த போஸ்ட்டு தான் நான் வந்து கொடுத்தது. அண்ட் போஸ்ட்டோட வியூ வந்து பாருங்கள், ஒன்லி வந்து 18 மட்டும்தான் இருக்குது. அண்ட் மற்ற போஸ்ட்டோட வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் அனலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2000 யூசர் கிட்டத்தட்ட 2000 யூசர் வந்து 7 டேஸில் வந்துருக்காங்க. அப்படின்னா இங்கே வந்து பேஜ் யூஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து காட்டணும். ஆனால் ஒன்லி வந்து 18 தான் வந்து காட்டுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து இந்த அனலிட்டிக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூசர்ஸ் வர்ற மாதிரி எல்லாமே காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸில் மட்டும்தான். அண்ட் இதில் பெரும்பாலும் ஏமாறக்கூடிய நபர்கள் வந்து யாராக இருக்கிறாங்க அப்படின்னா, வெப்சைட் வச்சுருக்காங்க ஓரளவுக்கு ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து டிராஃபிக் இருக்குது, குவாலிட்டி டிராஃபிக் இல்லைன்னா சைட்டுக்கு பிரச்சனை, இல்லை குவாலிட்டி டிராஃபிக் இல்லாத ஒரு டிராஃபிக் நம்ம சைட்டுக்கு வந்தோம்னா அதனால் எஸ்இஓலாம் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சில டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. பட் இதில் அதிகமாக ஏமாறக்கூடிய நபர்கள் வந்து யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஃபிலியேட் ரிலேட்டடாக இருக்கிறவங்க தான். அவங்க வந்து வெப்சைட் பற்றின நாலேஜ் வந்து இருக்காது. டேரெக்டாக வந்து அஃபிலியேட்டாக அதுக்கு ஒரு லேண்டிங் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இல்லைனா ஃபனல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க. அதில் ஒரு லேண்டிங் பேஜ் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய சேல்ஸ் பேஜோட லிங்க் வந்து அங்கே கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே இமெயில் கலெக்ட் பண்ணிட்டு இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களும் பண்ணிக்குவாங்க. பட் அவங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதர் கண்ட்ரிலேருந்து வரணும். ஏன்னா அவங்க எடுத்துருக்கக்கூடிய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் கண்ட்ரியில் ப்ராடக்ட் பை பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த யூஎஸ் டிராஃபிக் வந்து கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக வந்து இருக்குது. ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் சரி, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாததுனால அவங்க வந்து அதிகமாக வந்து ஏமாறுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து ஃபாரின் யூஸரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபைவரில் வந்து இந்த பாட் டிராஃபிக்கை வாங்கி வந்து ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த பாட் டிராஃபிக் மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
ஒரு அப்டேட் லேண்டிங் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம இந்த ஃபைவர்லேருந்து டிராஃபிக் வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் வந்துருக்குன்னு பாருங்கள். யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா Tier 1 கண்ட்ரிலேருந்து தான் வந்துருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து யூசர் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபைவர் டிராஃபிக் வந்து வராங்க. பட் அவங்க ஏமாறக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து அனலிட்டிக்ஸில் மட்டும்தான் வந்து காட்டுது. இன்னும் சொல்ல போனால் அவங்க கூகுள் அனலிட்டிக்ஸ், ஏன்னா அவங்க வந்து வெப்சைட்டே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ராக்கிங் லிங்க்கை தான் அவங்க வந்து செக் பண்ணிக்கிறாங்க, வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவங்க வெப்சைட்டை பற்றின நாலேஜ் வந்து கிடையாது. இவங்களே வந்து ட்ராக்கிங் லிங்க்கும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இவ்வளோ கிளிக்ஸ் வந்து நடந்திருக்குது, ஆனால் சேல்ஸ் வந்து ஒன்றுமே நடக்காது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து எல்லாமே யூசர் வர மாதிரி தான் வந்து காட்டுது. வேறு யூசர் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் வந்து நடக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். டோட்டலாக வந்து 5963 கிளிக்ஸ் வந்து நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளில் வந்து இவ்வளோ கிளிக்ஸ் வந்து நடந்திருக்கு. அப்போ இதுலேருந்து எவ்வளோ சேல்ஸ் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது எல்லாமே வந்து பாட் டிராஃபிக் அப்படிங்கிறதுனால. புரியுதுங்களா? ஸோ இது வந்து வெப்சைட் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும், இதெல்லாம் வந்து பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம பை பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுமே வந்து அப்டேட் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். மேபி அவங்க வந்து ஒரு பிகினராக இருப்பாங்க. ஸோ வெப்சைட் பற்றின நாலேஜ் இல்லாமலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிராஃபிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தை தேடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இந்த அப்டேட்டாக இருந்தாலும் சரி, மெயினாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் தான். ஸோ இந்த டிராஃபிக் எங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், இல்லை பை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபைவரில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து கிடைக்கிற மாதிரி நிறைய நபர்கள் வந்து அங்கே போட்டி போட்டுட்டு ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸு, ஹை ப்ரைஸு, ஸோ ஒரு பேக்கேஜ் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேக்கேஜ் மாதிரி வச்சு அங்கே சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதில் மெஜாரிட்டியாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா பாட் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்குமே ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஸோ இந்த டிராஃபிக் வந்து நம்ம பை பண்ணி இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி ஒரு ப்ரூஃபாக வந்து காமிச்சிருக்கோம். அண்ட் அனலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இது டிஸ்க்ளைமர் பேஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த இந்த பர்டிகுலராக இந்த போஸ்ட்டோட இது புரியுதுங்களா? இப்போ இன்னும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாட் டிராஃபிக்காக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து இருக்குது. ஸோ ஹியூமன் டிராஃபிக் வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவ்வளோ யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5963 யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ இது எல்லாமே பாட் டிராஃபிக்காக இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் போகக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, இல்லை வெப்சைட்டில் வரக்கூடிய ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பை பண்ணக்கூடிய டிராஃபிக் எல்லாமே மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பாட் டிராஃபிக்காக தான் இருக்கும். அண்ட் ஃப்ரீயாக கிடைச்சாலுமே கூட அதுவுமே மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ டிராஃபிக் வந்து யாரும் பணம் இல்லாமல் கொடுத்துட மாட்டாங்க. அண்ட் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டிராஃபிக் நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நீங்கள் யோசிச்சுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாட் டிராஃபிக் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.